ஸ்ரீகுருभ्यो நமः. வேதம் தேவாலயம் ரிஷிகளையும் பிதுக்களையும் ஆராதனை பண்ணணும்னு சொல்லிவிட்டு, அது காரணம் ஆயிரம் இருக்கலாம். ஆனா அதனுடைய விஸ்தாரத்தை பார்க்கிற போது ரிஷிகளுடைய ஆராதனை சின்னதா இருக்கு, தேவாவுடைய ஆராதனை அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு, பிதுக்களுடைய ஆராதனை விஸ்தாரமா இருக்கு. பிதுக்களுடைய ஆராதனை விஸ்தாரமா பண்ணியிருக்காங்க. எல்லா புண்ணிய காலத்திலையும் பிதுக்களை பண்ணணும்னு சொல்லிவிட்டான். இப்ப எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டு நிறைய. தேவாலயத்தை அவ்வளவு இல்லை, ரிஷிகளுக்கு அவ்வளவு இல்லை, ரொம்ப குறைச்ச பரிமிதம். இது அபரிமிதம், எத்தனையும் தெரியாத வந்திருக்கு. அப்படி ஒரு வைசித்தியம் நமக்கு என்ன பலத்தை கொடுக்கும் அது தெரியணுமே. 96 சாந்தம் பண்ணுங்கிறான், நித்தியம் தேவரசி விதர்ப்பணம் பண்ணுங்கிறான். நீ உன்னோடு அப்பா சத்து போனா பண்ணு, அம்மா சத்து போனா பண்ணுங்கிறான். மாலயத்தில் 16 நாளைக்கு பண்ணுங்கிறான். எங்கெல்லாம் சுபகாரியம் நடக்கிறோ அங்கெல்லாம் நாந்தி சிராந்தமா பிற்களை பண்ணுங்கிறான். எண்ணிக்கையை பார்த்தா எக்கச்சக்கம் அப்படி வச்சிருக்கு. நாம பிதுக்கள்னு சொல்றோமே, அது ஆறு அப்படி ஒண்ணு இருக்க. அதாவது சரீரத்தை தியாகம் பண்ணி போனவன் தான் பிதுக்கள். அவளை பிதரகா சொல்லுவோம், பகுவதற்கெல்லாம் சொல்லுவோம். அங்க எப்படி வருதுன்னா புண்ணிய காலம்னா அதை பத்தி கவலையே இல்லை, அதுதான் உத்தேசம் பண்ணணும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் இருக்குன்னா, நம்மளவாலே கண்ணுக்கு தேவாலயம் கண்ணுக்கு தெரியாது, ரிஷிகள் கண்ணுக்கு தெரியும், ரிஷிகளும் கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணுக்கு தெரியாத பேர் தான் நம்ம ஆராதனை பண்ணுறோம். அப்போ அதுக்கு பிரதிநிதியாக ஒன்றை வச்சு ஆராதனை பண்ணுறோம். ரிஷிகள் கண்ணுக்கு தெரியாது, பிராமணனே ரிஷியா வச்சு பண்ணுறோம். தேவால கண்ணுக்கு தெரியாது, பிராமணனே தேவனா வச்சு பண்ணுறோம். திருக்குறள் கண்ணுக்கு தெரியாது, பிராமணனே திருக்குறள் வச்சு பண்ணுறோம். இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நம்ம பண்ணுற போது, இது ஆராதனை பண்ணுற போது, ஆராதனை எங்க பண்றது அப்படின்னா, ரிஷிகளா இருந்தா அந்த அந்த ரிஷி ஸ்வரூபத்தை வசிஷ்ட ஸ்வரூபத்தை பிராமணஸ்திட மாற்றணும். ஏன்னா நான் எனக்கு தெரியாதுல்ல அதை வசிஷ்டரை. அப்ப நான் இந்த பிராமணன்ல வசிஷ்டரை பார்க்குறேன். அடுத்தது ரிஷி ஸ்வரூபம்னா இல்லை தேவஸ்வரூபம்னா, இப்போ தேவனை சொல்ற மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தை வேலை செய்யணும் பிராமணன் சேர்ந்த. இல்லை பிதுக்கள் ஆராதனைன்னா பிதுபிராம பிரபிராம ஸ்வரூபத்தை சொல்றேன். அப்போ இவாளெல்லாம் இல்லாட்டா கூட அவளை ஆராதனை பண்றதுக்கு ஒரு இடம் இருக்க. அது வேதம் படித்த பிராமணனை வச்சிருந்து எல்லா ஆராதனையும் பிராமணனை கொடுத்து அந்த பிராமண வழியா அவளை கொடுத்துருக்கிறான். அவன் இந்த பிராமண வழியா கொடுத்து சொல்றான், இதான் வழி. இதுல எல்லாத்திலும் விட வேடிக்கை என்ன தெரியுமா, பாக்கி ரிஷிகளோ அல்லது இன்னொன்னு என்ன சொன்னேன், தேவாலயம் நேரடியா போ. இது ரிஷிகளையோ தேவாலயோ ஆராதனை பண்ணணும்னா வசிஷ்ட ஸ்வரூபத்தை சொல்லிக்கோ, அவர் வந்து விடுன்னு சொல்ற. அடுத்தது தேவனா இருந்தா தேவன் பரமேஸ்வரனா பரமேஸ்வர ஸ்வரூபத்தை சொல்லுவோம் அப்படின்னு விட்டு விட்டான். அப்ப இவா ரெண்டு பேரும் இந்த ஸ்வரூபத்தை வச்சுதான் அவளை இங்க வரவழைச்சு இந்த உயிரோட்டம் இருக்கக்கூடிய இந்த பொருள்ல அவன் வந்து உட்கார முடியும். உட்கார்ந்து அந்த பூஜையை கொடுத்த உடனே அவனுக்கு போய் சேர்றதுன்னு இவனுக்கு இருக்கு. இந்த மந்திரத்தினால அவனுக்கு போய் சேர்றதுன்னு இருக்கு. ஆமா, வசிஷ்டாய நம, அருந்ததி நம, அருந்ததி தாதி பார்க்கிறேன், அந்த அம்மாவை பார்க்கிறேன், இந்த பிராமணன் வசிஷ்டனா பார்க்கிறேன், இந்த பிராமணனை பார்க்கிறேன். திருஷ்டி ஏன்னா அதுல அவனை நினைச்சுதான் நீ கொடுக்குற. அப்ப இந்த சொரூபத்தை அவனா நினைச்சுக்கிற, அந்த சொரூபத்தை அவளா நினைச்சுக்கிற. ஆனா அந்த மந்திரவத்தா பூஜை பண்ற போது
இவங்கிட்ட போட்டாலும் அது அவனுக்கு வந்தாயிடுச்சு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு வந்தாயிடுச்சு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருந்த? அக்னியில ஹவிஸை பிரட்சேபம் பண்ற. எனக்கு இந்த ஹவிஸு இன்னவனுக்கு கொடுக்கணுங்கிற. அப்போ அக்னியில போடுவோம். அக்னி என்ன வேலை செய்யறான்னா, நீ யாரு பேரை கொடுக்குறையோ அவள்கிட்ட நான் சேர்த்து விடுவேன்றான். கவ்யவாகனோ தேவானாம் கவ்யவாகன பிதృணாம். இப்போ அக்னியில் போட்டால் அது அழிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. எந்த பேரை சொல்லி போடுறதோ அதை வாங்கிட்டு அந்த அக்னி அதை சாப்பிட்ட உடனே அந்த ஹவிஸை அவளை திருப்திப்படுத்துறதுக்கு அவன் பண்ணி விடுவோன்னு வேதம் சொல்றதுனால நம்பித்தான் போடுறேன். அந்த வேதம் இல்லைன்னா அது நடக்காது. இது எல்லாத்தையோட வேடிக்கை. திருக்குறளை சொல்றவங்க என்ன சொல்றான்னு தெரியுமோ? ஏகப்பட்ட சண்டை. அவர் செத்து போயாச்சு, அவருக்கு இல்லை, அவரால் முடியாது. அப்போ என்ன, நானா கூப்பிட்டா அதுக்கு திருக்குறள்லாம் வராது. அவர் தான் செத்து போயாச்சு, அவருக்கு இடம் இல்லையே. அவர் போயிட்டாரே, நான் தானே கொள்ளுச்சேன், அவர் இல்லையே. அந்த ஆத்மா எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாத. என்ன உற்பத்தி பண்றதுக்கும் எனக்கு ஒரு சௌரியத்தை கொடுக்கறதுக்கும் இந்த சரீரத்தை பயன்படுத்தி அந்த ஆத்மாவுடைய சாகசரியத்தில் தான் அந்த ஜீவாத்மா என்ன பண்ணியிருக்கு. அதனால அந்த ஆத்மாவுக்கு தான் நான் கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் இப்பவும் போச்சு, நாளையும் வரும். அப்போ போனதுனால அவரை மறுபடியும் உருவமா பண்ண முடியாது. உருவமா பண்ண முடியாது. சரி, உருவமா பண்ண முடியாதுன்னா அந்த தேவால் மாதிரி இல்லை. அப்போ உருவமா பண்ண முடியாதுன்னா அவருக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறது வேதமே. என்ன சொல்றதுன்னா, நிரந்தரமா இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்காங்க, வசுக்கள், ருத்ரால், ஆதித்யால். அந்த மூணை நீ இப்படி வச்சுக்கோ. வசுக்கள் எல்லாம் அப்பாவான்னு வச்சுக்கோ, ருத்ரன் எல்லாம் உன்னோட பிதாமகனான்னு வச்சுக்கோ, ஆதித்தெல்லாம் பிரதாமகான்னு நினச்சிக்கோ. பண்ணிவிட்டோன்னா அவளை பேச வந்துவிடும். அதனால் நீ அவளை பற்றி நினைக்காத. இந்த விசேஷத்தை சேர்த்து உங்கள் அப்பாவை கூப்பிடு. உங்கள் அப்பா தான் அடையாளத்துக்கு பேரே சொல்லிக்கோ. அப்போ உங்கள் அப்பா சார் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்தது கரெக்ட். அப்படி சொல்லிக் கொடுத்து பண்ணாதான் அது அங்கே போய் சேருமே தவிர, அது இல்லாதபடி பிதுக்களோட நீ நெருங்கிறதுக்கு இடம் இல்லை. புரியலையா? பிதுக்களோட நீ நெருங்கிறதுக்கு இடமில்லை. ஏன் அவர் என்ன சொல்றார்? வசுதாத்த ஸ்வரூபல்ல உன்னோட அப்பாவை பாருங்கிறான். அப்பாவை பார்க்கணுமா? வசூல பாரு. உங்க அப்பா தான் உன் மனசுக்கு சமாதானம் வந்து உங்க அப்பாவோட பெயரை வச்சுக்கோ. அப்போ அடையாளம் தானே. அப்போ வசுதாத்த ஸ்வரூப நாராயண ஸ்ரீகிருஷ்ண நாராயண சர்மனா வசுதாத்த ஸ்வரூபான்னு மூணு பேரை சொல்றேன். அந்த பேரு உங்க அப்பாவோட இணைஞ்சிருக்குங்கிறதுக்கு அடையாளம். இருக்கிற சுரூபம் மாதிரி உங்க அப்பா சுரூபம் அல்ல, பேர் மட்டும்தான் வசு சுரூபன். அப்போ வசு சுரூபம் இல்லை பாரு, அவன் நிரந்தரமா இருக்கான். நீ ஒன்றும் புதுசாக உங்க அப்பாவை திருப்பி கொண்டு வர முடியாது. அவர் போயாச்சு, திருப்பி கொண்டு வர முடியாது. உங்க அப்பாவை கூப்பிடுறது ஆகந்த பிதரமானகன் எல்லாம் சொல்றதெல்லாம் நீ சப்த ரூபேன்னு சொல்லவே தவிர வேணும் அதெல்லாம் வராது. அப்போ நீ இப்படி பேரை சொல்லி பண்ணுன்னு சொன்னான். இவர் பண்ணான். இப்போ இவன் எப்படி பண்ணுறான்? அதுக்கு மட்டும் இப்படி ஒன்று வச்சுருக்கான். பாக்கி ரெண்டுலேயும் இல்லை. கவனிச்சோம், பாக்கி ரெண்டு இல்லை. ஏன் அதே சொல்லாம என்னுடைய அப்பா திருவிதாமகான இந்த மாத்திரம் சொல்லாம அங்கே திருவிதாம வரமாட்டான். வசூருத்ராத்து சொல்லணும்னு சொன்னா தான் வருது. நீ தேவனை சொன்னா மகாவிஷ்ணு ரூபத்தை மகாவிஷ்ணு ஸ்வரூபினே வராங்கிறே. வசிஷ்டன வசிஷ்ட யூயம் வசிஷ்ட அவரை வசிஷ்டாங்கிறே. அங்க எல்லாத்துக்கும் வரத பிதுக்கிட்டு அப்படி வரலை. நேரடி பிதுக்களுக்கு உண்டான ஒன்றும் கொடுக்க முடியாது. வசுந்தாத்து ஆதித்யாவுக்கால அவாள்கிட்ட கொடுத்து அவா வழியாக தான் பிதுக்கு கொடுக்க முடியும். அவாளில் இவாள் இருக்கால்னு வச்சிருந்தா கொடுக்க முடியும். உனக்கு தனியில் பண்ண முடியாது. ஏன்னா அவன் இஞ்சின்னு உன்னுடைய கண்ணுக்கு நேரே இல்லாத போனவாவன். அப்படி ஒரு எச்சாரம். தாற்பயம் என்ன? அந்த வசு ஸ்வரூபன் அது நிரந்தரமாக இருக்கிறவா. அவள் ஒரு நாளும் போகமாட்டான். ருத்ர ஸ்வரூபனும் போகமாட்டான். ருத்ரா ஆதித்யா நிறைய வருது. ஆதித்யனும் போகமாட்டான். அவெல்லாம் தேவதைகள், நிரந்தரமாக இருக்கிற தேவதைகள். அந்த தேவதைகளில் நீ உங்கள் அப்பாவை பாரு. தேவதா ரூபேன உங்கள் அப்பாவை பார்த்து கொடு. உங்கள் அப்பா ரூபாய் நீ கொடுக்க முடியாது. அந்த தேவதை ரூபத்தில் தான் அவங்க அப்பாட்ட கொடுமையில நீ த்ரூ
நேரடி முடியாது. வேதத்துக்கு எல்லாம் அது முடியும், பாக்கி எல்லாத்துக்கும் முடியும். அவன் நம்மள்டேருந்து போகலை. அப்போ நான் இங்கேருந்து பிறந்து வளர்ந்து போனவனு. அப்போ அவனுக்கு நேரடியாக நீ கொடுக்க முடியாது. அவன் தேவன் ஆனான்னு தெரியாது, எங்கே போனான்னு தெரியாது, வளர்ந்தாலும் தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது. அந்த சரீரமும் போயாச்சு, அந்த ஆத்மா எங்கே போய் சேர்ந்து எடுக்கா தெரியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவன் என்ன சொன்னா, இல்லைப்பா இந்த வசவ பிதரோஜ்ஞேயா ருத்ராஸ்தைவ பிதாமகா பிரபிதாமகா ததாதித்யா சுருதிரேஷா சனாதித்யம் அவன் தான் சொல்லிட்டான். அப்போ நமக்கு என்னாச்சு? அவா ஸ்வரூபத்தில் உங்கள் அப்பாவை பார்க்கணும். உங்கள் அப்பா தான் ஒரு அடையாளத்துக்கு பெயரை சொல்லிக்கிறோம். இப்போ உனக்கு அந்த மைண்டில் வந்ததே அப்பா தான்னு, அப்போ அப்பாங்கிற நேரத்தில் நீ பண்ணுற சொல்ற. என்ன தாற்பயம்னா, எந்த தேவதையும் பிராமணங்கிட்ட ஆவாகனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன தெரியுமா? வேதம். ஏன்? சக்கர வேதத்தையும் அத்தியனம் பண்ணி விட்டான். வேத சப்தத்தில் அந்தர்லீனமாக தான் ரிஷி தேவதைகள் இருக்கு, வெளியில் இல்லை. பாக்கியத்தில் ஒரு தேவதையும் இல்லை, வேதத்தில் தான் தேவதை இருக்கு. நீ உச்சாரணம் பண்ணாதான் தேவதையும் வெளிப்படும்னா, வேதோச்சாரணம் பண்ணாதான் தேவதை வெளிப்படும். அல்லாத தேவதை தனி இப்படி வளைய வராது. அது வெளியில் வரணும்னா உச்சாரணம் பண்ணாதான் வரும். அது வேதத்தை உச்சாரணம் பண்ணாதான் வரும். நீ சும்மா சுவாமி கணபதி வா தான் வராது, வராது. கணபதி அத்தாகச்ச வராது. நீ இந்த கணபதி தேவதை உண்மையான தேவதை எங்கே இருக்கோ அந்த தேவதை உனக்கு வரணும்னா அந்த சப்தத்தை உச்சாரணம் பண்ணேன்னா அதுல இருந்து வெளிப்படும், அது தேவதை வந்து விடும். அப்படி இருக்கு. அப்ப நீ உச்சாரணம் பண்றது என்ன சொல்ற? இந்த பிராமணன் கிட்ட பிராமணன் கிட்ட எல்லா தேவதையும் இருக்கு, வேதம் படிச்சு விட்டானே. அப்ப எந்த தேவதையை கூப்பிட்டாலும் பிராமணன் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறதுனால மகாவிஷ்ணுரூபத்தை ஸ்ரீகண்டரூபத்தை தான் வந்துவிடும். நீ பிதுக்கள் அப்படி சொல்ல முடியாது. இது பிதுதேவதை உங்கள்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்லலை, அது பொதுவான பிதுதேவதை தான் இருக்கு. இந்த அப்பா அம்மா பிதுதேவதை எல்லாம் அங்க இல்லை, ஜீவன் பிதுகள் தான் இருக்கு. அப்ப நீ ஜீவன் இந்த பிதுக்கள் திவ்ய பிதுக்கள் தான் இருக்கு, முன்பிதர்கள் இப்படியாக வரும். அப்ப நீ அதை அதனால என்ன ஆயிடுது? திவ்ய பிதர்கள் வழியாத்தான் இவாளை கூப்பிடணும் அப்படின்னு வேதமே நமக்கு அப்படிதான் சொல்றது. அதுக்கு ஆகுதிக்கு என்ன மந்திரம் சொல்றது? அது அப்படி சொல்லுறது என்னமே மாதா புள்ளோ பிதர் அப்படின்னு பிதா. அப்போ அதை நாம் ஆவாகனத்திலே எல்லாத்திலையும் அந்த திவ்ய பிதர்களுக்குள்ளத்தான் நம்ம அப்பாவை பார்க்குறோம். அதை விட்டு தனியே நம்ம அதை பார்க்க முடியாது. அப்போ அப்படிதான் ஒரு தீர்மானம் வந்திருக்கிறதுனால நிறைய கதைகள் வருது இல்லையா? அந்த கதையெல்லாம் இதுக்கு நேர விருத்தம். வேதத்துக்கு விருத்தமான ஒன்று இருக்கோ பிரதி, அதெல்லாம் ஏற்க முடியாது. அந்த அந்த கதை என்ன சொல்றது? அத்தனை பிதர்களும் அந்த இவர் இருக்காரு பாரு, யமன், மாலை வருஷம் வருது தெரிஞ்சோடனே வருஷத்தில் 2 மாதம் லீவு விடுற மாதிரி அது வழியும் கூப்பிட்டு வச்சிருந்து உடனே அவள்லாம் திறந்து விட்டுருக்கா. அவள் தானா அவள் இடத்துக்கு வந்தாச்சு. அவள் ஆற்றுல ஒருத்தன் உட்காந்துருக்கா, அவள் பார்த்துக்கிட்டே இருக்கான். அது சாதம் போடுறான்னா பார்க்குறான், அது சாதம் போடலைன்னா செமிச்சிட்டு போகிறான், சாதம் போட்டால் ஆசீர்வாதம் பண்ணி போகிறான் என்கிற புராண ரெஃபரன்ஸ் எல்லாம் கேள்வியும் இந்த தர்மசாஸ்திரத்துக்கு கொடுத்துக்கிறார். ஏன் தெரியுமோ? அவனுக்கு தானாவே நம்ம சாப்பிட போடலையா, அந்த பிதர்களுக்கு தானா சாப்பாடு போடலை, திவ்ய பிதர்களுக்கு கூப்பிட்டு தான் போடணும். அவன் நம்ம மாதிரி கூறுவான், இவன் வந்தா எப்படி வருவன்? நாம கூப்பிடுறதே அவன் வழியா தான் கூப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவன்? அப்ப சிலதெல்லாம் நீ என்ன செய்யணும்? அதுல நமக்கு ஒரு பற்று ஏற்படணும். அவள் எல்லாரும் வந்து விடுவா, நம்ம பண்ணாத இருக்கக்கூடாது அப்படின்னு மைண்டில் அவளுக்கு வேண்டிய கர்மாவப்படுறதுக்கு டைம் வந்து கொடுத்து பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கதை பயன்படுறதை தவிர கதை நேரடியாக நமக்குள்ளதல்ல. அதனால் அதை வச்சுட்டு நீ வந்து இந்த கதை சரியில்லை, கதையில் வச்சுன்னு சொல்லக்கூடாது, கதை சொல்றதுனாலே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இவனுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு
இந்த நாள் வந்து இந்த நாள் தான் பிதர்களுக்கு வேணும், அவள் வந்து விடுவான்னு இருக்கு, அதோ வந்து இந்த வாழலாம் செய்ய வேண்டாமா, அப்போ முதல்ல செய்வோமேங்கிறது அவனுடைய மைண்டில் பிதிர்கர்மாவுடைய ஸ்ரத்தையை உற்பத்தி பண்ணி அதில் பிரவருத்தி பண்ணுறதுக்குள்ளதான ஒரு உந்தலை கொடுக்கறதுக்கு இந்த கதை பயன்படுறது சொல்லணுமே தவிர இதை சொல்லி பயமுறுத்துதான் சரியாகாது. நீ பண்ணுறதை எப்படி பண்ண போகிற, நீ இதை பண்ணித்தான் சொல்ல போகிற இல்லையா? அப்போ அந்த கதைகளுக்கெல்லாம் புராணத்தினுடைய கதை, வேதத்தில் இருக்கிற கதை, இன்னொரு கதைக்கெல்லாம் நேரடியாக தர்மசாஸ்திர விருத்தமாகவோ விளக்கத்துக்கு விருத்தமாக இருந்துவிட்டா அதெல்லாம் ஏற்றுக்கிண்டு அதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாளோ. இப்போ அவர் சொல்கிறாருப்பா ஒருத்தர், நீ வந்து நீ ஒரு மாலயம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சகன் மாலயம் பண்ணோம்னா உன்னோட ஜென்மானு ஜென்ம திருஜென்மம் 3 நட்சத்திரத்தை கவனிக்கணும். உன் பொண்டாட்சி நட்சத்திரம், உன் புள்ள நட்சத்திரம், அதை தவிர நந்தா பிரதமேதியோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை பண்ணப்படலாம், அதெல்லாம் இல்லாதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி விற்கிறான். கொஞ்சம் கழித்து என்ன பண்ணுறான், நீ வந்து மகாபரணியிலையோ மத்தியானத்தையோ பண்ணினா இதெல்லாம் பார்க்காதே பண்ணுங்கிறான். இப்போ 2 விருத்தமான 2 விதி வந்தால் நீ என்ன பொறுத்துக்கணும்? அதுக்கு ஒரு வைசிஷ்டம் சொல்றதுக்கு அதை வேண்டாம். எப்போ இருக்கா வேண்டாலும் பண்ணலாம் சேர்த்தும் பண்ணலாம் சொல்லும் போது அந்த விதி கரெக்ட் இல்லை. அப்போ நீ என்ன நினைக்கணும், அது அல்லாத நாள்லாம் இதெல்லாம் பார்க்கணுமே, பார்த்தா எனக்கு நாள் கிடைக்கல விட்டு போயிடுத்து அப்படின்னு நீ அழற மாதிரி வரக்கூடாது. அதனால ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதுக்கு மட்டும் பண்ணலாம்னு சொன்னால் அந்த நாளில் எல்லாரும் பண்ணட்டுமே என்கிற உங்களுக்காகத்தான் அந்த வாக்கியம் வந்திருக்கு. இது அதான் மத்தியானத்தையோ அளவாக இருந்தால் ஒன்னையும் பார்க்காதே பண்ணு, அது வசதி. ஏன்னா அது உசந்த இடம் அப்படின்லாம், உசந்த இடம் ஒன்றும் இல்லையா, 16 ஒன்று தான் உசந்த இடம்னு இல்லை. அப்போ அதில் எல்லாரும் பண்ணுறதுக்கு வரணும், அதை பண்ண வரவழைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதில் எதையும் பார்க்காமலேயும் பண்ணலாம்னு செயலில் வரும்போது அதில் வந்து குவியும். இல்லைன்னா பார்த்துக்கிறாங்கன்னா என்னைக்காவது பண்ணலாம் இருக்குது அப்படின்னு வந்ததை தவிர அதை மட்டும் பெருசாக வச்சு கயாசிராந்த பலம் உண்டு அப்படின்லாம் அதை சொல்லி கயாசிராந்தம் பண்ணாட்டாலும் இதை பண்ணியாச்சுன்னு சொன்னான். இன்னொருத்தருடைய பலத்தை எல்லாம் ஜாஸ்தியாக அது உண்டுன்னு சொல்கிறதெல்லாம் அதில் பிரவருத்தி ஏற்படக்கூடியதான ஒரு உத்வேகத்தை கொடுக்குற வார்த்தையாக வரணுமே தவிர அப்படி இல்லைன்னா இதெல்லாம் கொடுத்து அவன் பண்ணாலே போயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்போ அவனை பண்ண வைக்கணும். அப்போ அது ஒன்றும் இல்லைன்னா இப்போ இல்லைன்னா அடுத்தது பண்ணுங்கிறான். அப்போ இதெல்லாம் நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி விதி நிஷேதங்கள்லாம் ஏன் வருது? அதனுடைய பிராசத்தியமா நீ பண்ண வேண்டியதாக இருக்கு உற்சாகத்தை கொடுக்கறதா அப்படின்னு தெரிய வேண்டாமோ? 16 நாளும் பிராசத்தியம்ங்கிறது அகநிலையும் சாத்தம் பண்ணுன்னு. அதனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதற்கு என்ன வெயிட் இருக்குது தெரிஞ்சுக்கிண்டு நாம் பண்ணணுமே தவிர அது ஒன்றும் தான் வெயிட்டு அப்படின்னு சொல்லி அது அப்படின்னா அதை பண்ண முடியலை, நான் பண்ணலை அப்படின்னு நீ வரக்கூடாது. அதுக்குமே புத்தி போகக்கூடாது. அது ஒன்றுக்கு தான் வெயிட்டு. நீ இது எல்லாத்தையும் பார்த்து பண்ணு ஏன்னு சொன்னான். பார்த்து பண்ணால் சரியான நாளில் பண்ணோம், பார்த்தாச்சு இந்த ஒரு நாள் தான் அன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு நீ முடிவுக்கு வருவேன். 10 நாள் வச்சு என்றைக்கு வேணும் பண்ணலான்னா நாளை பண்ணால் போதும், இப்படி தள்ளிகிட்டே போவேன். கடைசி நாள் வருது அவனுக்கு உடம்பு சரியில்லை, பண்ணாலே ஆயிடுவேன். அப்போ முதல்லே தீர்மானம் பண்ணால் உனக்கு நாள் கிடைக்காது. உன் நட்சத்திரம் என்ன, அவன் நட்சத்திரம் என்ன, அவள் நட்சத்திரம் என்ன, இது ஒரு நாள் தான் இருக்குது, சரி அன்னைக்கு பண்ணி விடுவோம் அப்படின்னு முன்னாடியே முன்னேற்பாடாக அதை பண்ணுறதுக்குள்ளதான உற்சாகத்தை கடத்தி விடுறதுக்கு சொல்லுமே தவிர அப்படி இல்லைன்னா இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இதிலே பண்ணுன்னு சொல்கிறது. அப்போ இதை பண்ண வைக்கும். எப்படியோ எதா கிடைச்சது கர்மலோகம் இல்லாத அவனை பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சாகடிக்கணுண்டோ அதெல்லாம் சொல்லுமே தவிர நீ உடனே நீ பண்ணினா அவனுக்கு இந்த பலம் கிடைக்கும், கஜாசிராந்த பலம். மற்றா பண்ணால் கிடைக்காது. அப்படியெல்லாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணாது. அந்த 16 நாளும் மாலை பட்சம்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த பட்சத்தில் எந்த பெருக்கள் கொடுத்தாலும் எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதில் தனித்தனியாக ஒரு இடத்துல பண்ணால் தனித்தனியாக ஒரு காரியத்தினால வைசிஷ்டம் இருக்குங்கிறது இருக்க அது எடுபடாது. அப்போ எல்லாருமா சேர்ந்து வைசிஷ்டமாக ஒரு இடம் கிடைக்கலையே சொன்னான் இல்லாத இடம். அப்போ நீ என்ன செய்யணும்? இந்த எதுக்கு உத்தேசம், எது விதி, எது உத்தேசம்,
எதை உத்தேசிக்க எதை உத்தேசம் ஒரு விதேயம் என்கிறதான ஞானம் எல்லாம் நமக்கு இருக்கலாமே தவிர திடீர்னு சொன்னத உடனே எல்லாருமே ஒரு பலசுதை சொல்லுவது. பலசுதை தான் இதுக்கு பிரமாணத்தை வச்சிருந்து போது மகாதப்பு. அதை சொல்லிகிட்டே இருந்துட்டா இப்ப நடக்கும். அடுத்தது பலசுதை தான் பண்றேன்னா அதுலேயே பண்ணுவோம். இன்னொரு நாளைக்கு ஒன்று இல்லை அதுக்கு பண்ணாதான் எனக்கு கஜாசிராந்த பரம்பரைன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் பண்ணது விட்டா வேண்டாம் அடுத்த வருஷம் பண்ணுவேன். அப்போ அவள்கிட்ட எல்லாம் நாம் இதை எடுத்து அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது என்ன வேணும், இதனுடைய தரம் என்ன, இந்த வந்த விதி என்னது, இதுக்கு என்ன வைசிஷ்டியம் சொல்கிறார், வைசிஷ்டி இதுக்கு என்ன வைசிஷ்டம் இல்லைன்னு சொல்கிறார், சாத்தத்தில் இந்த வைசிஷ்டம் இல்லைன்னா சாத்தம் கட்டு போயிடுமா, அப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனை போகணும். எல்லாரையும் பண்ண வைக்கணும் எப்படியாவதுன்னு வரும்போது புரியலையா? அதனால நீ இல்லைன்னா ரெண்டாவது பட்சம் ஏன் சொல்கிறார், பண்ணி ஆகணும், இப்போ முடியலன்னா அப்போ பண்ணுங்கிறார். அதனால சிலதெல்லாம் நம்ம வேதம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றதோ அவ எந்த அபிப்பிராயத்தில் இதை சொல்றா என்கிறது இவன் புரிஞ்சுக்கணுமே தவிர இவன் புத்தியினாலேயே ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி சொல்றதுங்கிறது விட்டு போயிடுச்சு. அது நம்மளுக்கு ஜாஸ்தி வருது. எப்படி வருது? எல்லாரும் தர்மசாஸ்திரத்தை கையில் எடுத்துருந்துட்டா. தர்மசாஸ்திரம் நம்புது இல்லைப்பா, அவதான் சொல்லியிருக்கா, அவ என்ன சொல்றா, அதோட உண்மையான கருத்து என்ன, எப்படி நாம் பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னு அவள்கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம புத்தியை வச்சுட்டு அந்த தர்மசாஸ்திரத்துடைய விஷயத்தை நம்ம புத்தியில் அளக்கப்படாது. நம்ம புத்தியில் அளந்தா என்ன ஆகுது, அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. அப்படி ஒன்று இருக்கு. அதுக்கு அர்த்தம் இதுதான் சொன்னேன். எல்லா இடத்துலையும் பிராமணனை கூப்பிட்டா இஷ்டத்துக்கு போடலான்னு சொன்னா இவனுக்கு மட்டும் பிராமணனை கூப்பிட்டா நீ இப்படிதான் கூப்பிடணும்னு சொல்றாரு. எல்லாரையும் கூப்பிடலாண்டா. இது பரவே சொல்லுவத்து பிராமண இதமாதனம் அருந்ததி சொல்லுவத்து பிராமணத்தை சொல்லலாம். அது கூட பார்க்க வேண்டாம். மகாலட்சுமின்னு சொல்லுவத்தை கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாரையும் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கா, எல்லாம் கூப்பிட்டாலும் வருவார். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்திரமாக இருக்கிறதுனால சொன்ன உடனே தானா வேற வாக்கியம் இருக்கிறதுனால நீயும் ததையில தியானமா இருக்கிறதுனால அது உனக்கு வந்து விடும். அப்படி நீ இவ்வளோ பண்றவங்க மட்டும் என்ன சொன்னார், உங்க அப்பாவை நேரடியாக கூப்பிட முடியாது. கூப்பிடணும்னா நீ இந்த தெய்வீக விதனவெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு மட்டும் தனியாக வச்சாரு. அப்போ நேரடியாக தெய்வீக விதத்துக்கள் தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. உங்கள் அப்பா செத்து போனவன் நாங்கள் சொல்லலை. எங்கள் பிதரா சொன்னால் அவளைத்தான் சொல்கிறது தெரியும் இல்லையோ. இப்போ அவளைத்தானே பண்ணணும். நீ கூப்பிட்டா அப்படிதான் கூப்பிட முடியும்னே வச்சிருக்கா. அப்போ அப்படி கூப்பிடுறதுனால தான் அது சார்த்தகமாகும். நீ அதல்லாத பிதர்பியாக அப்படின்னு நீ சொன்னேன்னா வராது. அந்த பிதிருத்தமே மாதாவை சேர்த்து சொல்லணும் பகுவஜனமா. அப்படி சொன்னால் அப்போ கூப்பிடுறோம் எப்படி சொல்லணும், நீ இப்படி தான் கூப்பிடுனா. அதுக்காகவே வேற என்ன சொல்லிட்டு டே உங்கள் அப்பா என்ன வசுக்கள் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லுது. உன்னுடைய தாத்தா என்ன ருத்ராவதார், கொழு தாத்தான்னா ஆதித்யாவதார், அவனை கூப்பிட்டா அது வருது அப்படின்னு அதுக்கு மட்டும் ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் இந்த மாற்றம் வரல. இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தபடி தர்மத்தை வெளிக்கிளப்புறதோ இதெல்லாத்தையும் பார்த்து வச்சுன்னு சொன்னால் அது ஒரு அழகு இருக்கும். அந்த எல்லா விதமான பரசுதியும் அதுக்கு பவரா வச்சு அதுதான் காரணம்னு வச்சு விட்டேன்னா அவனும் தப்பாக ஆக்கிப்பார். அவன் பலசுத்தி இருந்தால் தான் பண்ணுவான். அப்படியா பலசுத்தி இல்லை, அதனுடைய பலசுத்தி அல்ல. அதுக்கு ஏற்கனவே பலன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமாக்க நான் சொல்கிறான் இதெல்லாம் நீ பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த சாதமெல்லாம் நீ பண்ணு, நீ நன்னா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும்னா அதை சொல்லி முடிச்சாச்சு. இப்போ திடீர்னு அது பண்ண மாதிரி ஆச்சு இது பண்ண மாதிரி ஆச்சு நீ திருப்பி சொன்னா தேவையில்லாத ஒரு பலசுதி அதில் எக்ஸ்ட்ரா ஆர்டினேட் பண்ணா பாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜீவதோ வாக்கியகரணா பிரத்யப்தம் பூரி போஜனா கயாஜாம் பிண்டதானாச்ச தஸ்மா புத்திரஸ்ய திருப்பி புத்திரஸ்ய புத்திரம். உயிரோடு இருக்கிறோடு அவள் சொன்னது கரு அது நல்ல அவளுடைய அறிவுதே இருக்க லௌகிக லௌகிக ஜீவிதத்துக்கு தேவை. போயிட்டான்னா பூரி போஜனம் பிராமணாளுக்கு நிறைய சாப்பிடுவோம். கடைசியில் கயைக்கும் போகணும். கயைக்கு தனியே சொல்கிறாங்க. இங்கே இதை பண்ணாலே கயா பலம் வந்து கொடுத்துனா அந்த ஸ்லோகமானோடா நீ மத்தியாஷ்டமியில் பண்ணால் கயா பலம் கிடைச்சாச்சு.
எக்ஸ்ட்ரா நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வரும்? அது தனியிலேயே பேசுறாரு. அப்போ இந்த பரிசுதை வச்சுட்டே எல்லாரையும் கவர் பண்ணி கொண்டு வருதுன்னு வச்சுட்டா ஒரு காலத்துல அது என்ன ஆகும்? அவன் அசடா இருந்து விட்டா அது இல்லைன்னா பண்ணாது இருந்து விடுவான். ரொம்ப சமத்தா இருந்தா இதுலயே வந்தாலே இது வேண்டா வைப்பார். இந்த மாதிரி எல்லாம் மற்றவாளுக்கு ஒரு பிரமஞானத்தை கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு விளக்க உரை கொடுத்தா எப்படி சரியா இருக்கும்? அப்ப விளக்க உரையை பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா இன்னொரு சமாச்சாரம் சொல்றேன் பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இவர் இருக்காரு, என்ன பேர் இருக்கு, மனுஸ்மிருதி. அவர் என்ன சொன்னார்? ஏகையேவ ஔரச புத்திரா காமஜா நிதரேவிக்கு போனான். ஒருத்தன் தான் அவன் உண்மையான புத்திரன், பாக்கியெல்லாம் ஆசைக்கப்படுத்தவன் தான். ஏன் இப்படி சொல்றேன்? தர்ம பிரஜா சம்பத்தம்னு சொன்னேன், கிடைச்சாச்சு. அப்புறம் பரிசையா 8 புத்திரம் உனக்கு ஒருத்தன் வந்தாச்சுன்னா உனக்கு பண்றதுக்காச்சே, நீ புத்திரம் தான் பண்ண சொல்லி வந்தாச்சே. அப்புறம் வரிசையா 5-6 பேர் உட்கார்ந்து பண்ணுவானே, அதுல உன்னுடைய தர்மம் பூர்ணமாச்சு. அடுத்து உன்னுடைய ஆசை தான் பாக்கி இல்லை, இன்னொரு புள்ள வேணும், ஆசை காமம் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ரிஷீஸ்வராளுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன் தெரியுமோ? நிறைய புத்தகம் பொருட்கள் தர்மம் சாகோபசாகமா விருத்தி ஆகாத இந்த மனுஷன் இப்படி சொல்லி வச்சா கஷ்டமாச்சே. அதை நினைச்சுட்டு ஒரு புத்தகத்தோடு நிறுத்தி விட்டா என்ன ஆகுது? கொஞ்ச நாள் போறோம் இந்த புத்தகம் நிறுத்து போனா அடுத்தது என்ன செய்யறது? பொறுக்காத இருந்து விட்டா என்ன பண்றது? எத்தனையோ இடையூறு இருக்கே நினைச்சு இந்த அவா என்ன சொன்னா, ஏஷ்டவ்யா பகவத் புத்ரா, நிறைய குழந்தையை பெற்று போகணும். ஏன் எதுக்கு ஒருத்தனாவது கைக்கு போக மாட்டானா அப்படின்னு என்ன? அப்ப என்ன தெரியுது? அவன் கைக்கு போகாட்டா கூட ஆரோ ஒரு புத்திரன் கைக்கு போனாலும் மனம் சொல்றதுனால தான் நிறைய பிள்ளையை பெற்று போக சொல்றான். இவன் அனுஷ்டானத்திலே ஈடுபட்டு 96 சாதத்தையும் பண்ணி போயிட்டு வர முடியாது அந்த காலத்துல. அப்ப இவனுடைய ஜீவிதத்திலே போகாம போயிட்டான்னா கயாசாதம் விட்டு போறத. அதனால இந்த கயாசாதம் பண்றதுக்கு அதுக்கு மேலே ஒருத்தரோ 2 3 பேரோ இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது எல்லாரும் அவபாசனம் பண்ணி தனித்தனியா தர்மத்தை பண்றோம். தர்மம் சாகோபசாகமா வளர்ந்துகிட்டே இருக்குமே. இப்படி பலவிதமான பிரயோஜனங்கள் இருக்கிறபோது நீ எப்படி ஒருத்தரோட நீ திருந்து சொல்லுவே? காமதான்னு வச்சுக்கோ, என்ன காமனை? இந்திரிய சுக காமனே இல்ல. இவன் போயிட்டா என்ன பண்றது? நிறைய பிள்ளை இருந்தா எல்லாரும் எல்லா காரியம் பண்ணுவாள். தர்மத்தை வளர்த்துறதுக்குள்ள காமனை வந்தா எப்படி தப்பாகும்? அவனை காமனை சொல்லப்படாது. அப்படி ஒரு பதில் வந்து அப்போ கயா அந்த கயைக்கு போறதுக்காகவே நீ இன்னொருத்தரை பெற்றுக்கோ சொல்லும் போது இந்த மத்தியானத்தில் பண்ணா ஒரு கயா சாத பலன் கிடைச்சு விட்டுனா அவனும் போவானா? புரியலையா? அவமனில் பண்ணா கிடைச்சு விட்டு கை வந்தாச்சு. 2 தடவை வந்து கையை ஒரு தடவை பண்ணா போதுமே. அப்போ ஒரு தடவை பண்ணா போதும் அடுத்த பண்ணாதான் ஆயிடுவேன். நான் ஏற்கனவே பண்ணியாச்சு, கயா சாந்தம் கிடைச்சாச்சு, திருப்பி கயா சாந்தம் என்ன? அது ஒருக்கா பண்ணாலே கயா சாந்த பலன் கிடைச்சாச்சு. அப்புறம் நான் இன்னொரு கயா சாந்தம் பண்றேன். அடுத்ததுல நான் எதுவுமே பண்ண வேண்டாம். இதுல கயாசிராத்தத்துக்கே நான் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா இதனால பதில் சொல்ல முடியுமோ? அங்க உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படி இல்லையே. அதேதோ பெருமைக்காக சொல்லி வைக்கிறதுன்னு தெரிய வேண்டாமா? கயாசிராத்த பலன்னு சொல்லி சொன்னா எப்படி தெரியாகும்? அதனால நிறைய விஷயங்கள் பூர்வாபர விருத்தமா பல வாக்கியங்கள் வந்ததுன்னா எப்படி அதை சமன்வயப்படுத்துறது, எப்படி அதை சரி பண்றது, எல்லாரும் வாங்கிக்கிற மாதிரி நியாயமான அர்த்தம் எது என்கிறத இதமிச்சம்னு எப்படி நான் கன்க்ளூட் பண்ணி இவனை சரி பண்றது, தர்மத்தில் வளர்த்துறது என்கிறதுக்கு ஒரு பரிபக்வ மதி வரும். அந்த பரிபக்வ மதி இல்லாததுனால என்ன ஆயிடுது? அவ கையில தர்மசாஸ்திரம் எடுத்துட்டு. அதனால அப்படி வேணும்.